சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னையில் குலுக்கல் முறையில் வீட்டுமனை விற்பனைக்காக ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த குழுக்களில் 200 பேர் மனைகளுக்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. வாடகை வீட்டில் இருந்து கொண்டு சிறுக சிறுக சேமித்து தமக்கென்று ஒரு சொந்த இடம் வாங்க வேண்டும் என்பது நடுத்தர மக்களின் கனவு. அதுவும் சென்னையில் சொந்த வீடு வாங்குவது என்பது எட்டா கனியாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சமீபத்தில் விடுத்த அறிவிப்பு அனைவரையும் ஈர்த்தது. மறைமலை நகர், மணலி புதுநகர் மற்றும் சாத்தாங்காடு ஆகிய பகுதிகளில் அரசு விலைக்கு வீட்டுமனைகள் குலுக்கல் முறையில் விற்கப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. 300 சதுரடியிலிருந்து 3600 சதுரடி வரையிலான மனைகள் 1,25,000 ரூபாய் முதல் 25,41,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதற்காக 1000 ரூபாய் வரைவோலை எடுத்து விண்ணப்பிக்குமாறும் இந்த பணம் திரும்ப தரப்பட மாட்டாது என்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தெரிவித்தது. இதையடுத்து கடந்த 1 மாத காலமாக பல ஊர்களில் இருந்து வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எழும்பூரில் உள்ள சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அலுவலகத்தில் விண்ணப்பங்களை அளித்தனர். போலியான ரியல் எஸ்டேட் அதிபரோ போலியான புரோக்கர்ஸ் மூலியமா போய் எங்க பணத்தை ஏமாறுறதுக்கு பதிலாக கவர்மெண்ட்டுக்கு மூலியமா இந்த இது வர்றதுனால எங்களுக்கு திருப்தியா இருக்கு. கவர்மெண்ட் இந்த திட்டத்தை அதிகமா பண்ணா ஏழைகளுக்கு எளிதான முறையில் இடம் கிடைப்பதற்கும் பிளஸ் எங்க பிளாக் மணி அவாய்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்சஸ். தென் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று பெரிய ரெவன்யூ இது. சென்னையில் நாங்கள் ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் தான் குடியிருந்துட்டு இருக்கோம். இந்த சிஎம்டிஏல இந்த குலுக்கல் முறையில் மன போட்டுக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் குலுக்கல் முறையில் நானும் கலந்துட்டுருக்கேன், எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன் பர்ஃபெக்டாக. இதில் வீடு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. விண்ணப்பம் அளித்த பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு குலுக்கல் முறையில் மனை கிடைக்காவிட்டால் வைப்பு தொகையான 1000 ரூபாயை திரும்ப தரும்படி கேட்டுக்கொண்டனர். மிகவும் குறைந்த வீட்டு மனைகள் ஒதுக்கியிருப்பது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய விஷயமாக தெரிகிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், குலுக்கல்ல விழலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த பணத்தை மறுபடியும் ரீஃபண்டு திருப்பி தருவதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் நன்றி சொல்வோம். கம்மியாக வீடு இருக்குன்றப்போ இது கொடுத்த பணம் வேறு ரிட்டர்ன் வராதுன்றாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எதுனா ஒரு வழிமுறை இருந்ததுன்னா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துட்டா கூட ரிட்டர்னு நல்லாயிருக்கும். வீட்டு மனைக்கான குழுக்கள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி எழும்பூரில் உள்ள சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அலுவலகத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இதில் 200 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் 20% முன்பணம் கட்டினால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகைக்கு வங்கிகள் மூலம் கடன் வசதி செய்து தரப்படும் என்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் சொந்த இடம் வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களின் கனவு நனவாக்க அரசு இத்திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் மணிகண்டன்.